ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் இந்த பூமியை கண்ணோக்கினார். வானில் நின்று அவருடைய கண்கள் பூமியை ஒட்டி நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அதை நான் நம்பணும். கடவுள் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு நம் மகிமையை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக இருப்பவர் அல்ல. தன் பிள்ளைகளை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். உலகத்தை கண்காணிக்கிற கடவுளாக இருக்கிறார். அவருக்கு முன்னதாக ஒன்றும் மறைவாயில்லை. அதைத்தான் 2 குறிப்பேடு 12:9 வாசிக்கிறோம். ஆண்டுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்குது. ஆண்டுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒன்றும் மறைவாயில்லை. இதை மன உறுதியோடு நம்பினோம் என்று சொன்னால், அவனுடைய கண்கள் என்னை பார்க்கிறது, என் வாழ்வை பார்க்கிறது, என் குடும்பத்தை பார்க்கிறது, என் பங்கை பார்க்கிறது, என் திருச்சபையை பார்க்கிறது, இம்மக்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அவர் பார்க்கிறது என்று நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது, மன உறுதியோடு அதை நம்புகின்ற பொழுது கடவுள் தன் ஆற்றலை வெளிப்படுத்துவார். அது வல்லமையாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், விடனாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், கிருபையாக இருக்கலாம். ஆக கடவுள் தன் ஆற்றலை வெளிப்படுத்தும். யாருக்கு? மன உறுதியோடு நம்புவர்கள். எதை மன உறுதியோடு நம்புவருக்கு? கடவுளுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மன உறுதியோடு நம்புவருக்கு கடவுள் தன் ஆற்றலை வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.